ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ இந்த அப்டேட் வந்து நான் லாஸ்ட் வீக்கில் ப்ரொமோ ரிலீஸ் ஆச்சு பாருங்கள், போன சண்டே. அப்போ கொடுப்போன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு ஒரு சில ரீசனால் டைம் வந்து பத்தல. காலேஜ் முடிச்சுட்டு 8:30 தான் வர முடியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ஹார்ஸ் போயிட்டுருக்கு, எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால. அதனால் அப்டேட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கொடுக்க முடியாமல் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எடுத்து வச்சுக்க அப்டேட் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரொமோ வந்து ஷேர் பண்ணுவாங்க, அது கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் இன்றைக்கி அவங்க ப்ரொமோ ஷேர் பண்ணல. இது வந்து நம்ம கல்யாணம் சீரியலில் எப்படா அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஏன்னா மேரேஜோட செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அந்த செட்டே போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பிட்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னடா இவ்வளோ செட்டப்லாம் பண்ணுறாங்க, மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த தருணத்தில். ஸோ இந்த கல்யாணம் வந்து நின்றுடுது. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே வந்து எதிரிகள் கேங்லாம் இருக்காங்களே, அவங்க பிளான் பண்ண மாதிரியே சூர்யா மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மொத்த மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த இடத்துல விஜய் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அவங்க சாக போகிறோன்னு போனோடனே அவங்க வந்து கழுத்தில் தாலி கட்டுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து விஜய் வந்து பிரபா கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் வந்து ஃபுல்லாக டிவோர்ஸே ஆகலை. அது ஒரு பக்கம் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் இப்போ ஒரு திருமணத்தை வேறு பண்ணிட்டாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரே ஃபயராக தான் போகும் போப்பில் பார்ப்போம். அவங்க அம்மாலாம் செம ஷாக்கு, மொத்த ஃபேமிலியுமே செம ஷாக்கு. அந்த க்ளோஸ்அப்பில் வச்சே பாலிசின்னு வந்து முடிச்சிட்டாங்க. நாளைக்கும் அதே க்ளோஸ்அப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் பார்ப்போம் ஏதாவது பேசுகிறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலாக வந்து ஜோடி சேர்ந்தாச்சு. எல்லாருமே இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் இவங்களுக்கு தான் பேர் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணத்தில் நடுவில் அனாமிகா புகுந்து ஸோ ஒரு குட்டையை குழப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ஃபைனலி இந்த ஜோடியும் சேர்ந்தாச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.